எந்த ஊர்? புராந்தகம். அது பாண்டிய நாட்டில் தானே இருக்கிறது? ஆம் சுவாமி. நம் மடத்தில் சேர்ந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறார். சுவாமி, ஆசைப்படுவதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் தகுதி வேண்டுமல்லவா? மடத்திலேயே புழங்கிக் கொண்டிருந்தால் தகுதி தன்னால் வந்துவிடும். சரி, நான் அமுது செய்து விட்டு வருகிறேன். சுவாமி, புதிய சீடன் ஒருவனை பற்றி சொன்னீர்களே, இவர்தான் அந்த சீடர். என்ன தெருக்கோஷ்டியோராரே, ஏதோ பெரிய அதிர்ச்சியில் தாக்குண்டார் போல் உறைந்து போய் நிற்கிறீரே, என்ன ஆயிற்று? நம் ஆச்சாரியார் கொடுத்த அதிர்ச்சியில்தான் இப்படி உறைந்து போய் நிற்கிறேன். ஆச்சாரியார் அதிர்ச்சி கொடுத்தாரா? அதிர்ச்சிதான். இதோ இங்கு நிற்கும் புதிய சீடனை நான் ஏற்றுக்கொண்டு சிரேஷ்டனாக நான் அவனை உருவாக்க வேண்டுமாம். தங்களால் அது நிச்சயமாக முடியும். யமுனாச்சாரியார் சுவாமிக்கு தங்கள் மேல் அவ்வளவு நம்பிக்கை. களிமண்ணை கூட கற்பக விருட்சமாக மாற்ற வல்லவர் தாங்கள் என்று அவருக்கு தெரியும். என்னப்பா, எத்தனையோ மடங்கள் இருக்கிறதே, அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று என்ன ஆசை உனக்கு? தெரியவில்லை சுவாமி. அது எப்படி அப்பா தெரியாமல் இருக்க முடியும்? ஏதாவது காரணம் இருக்க வேண்டுமே. நான் மெனக்கிட வேண்டும் என்பதுதான் காரணம், வேற என்ன? இங்கே பாரப்பா, பனை ஓலையை பறித்தவுடன் அதில் எழுத்தாணி கொண்டு எழுதிவிட முடியுமா? தெரியவில்லை சுவாமி. எழுதிவிட முடியாது, தெரிந்து கொள். ஈரம் காய்ந்து எழுதும் பதத்திற்கு வந்த பிறகுதான் அதில் எழுத முடியும். சரி சுவாமி. நீ இப்பொழுதுதான் பனை மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பச்சை ஓலை, புரிகிறதா? புரிகிறது சுவாமி. அதனால் நாளையே உனக்கு ஐத்ரேய உபநிடதம் பற்றிய வியாக்கியானங்களை உபதேசிக்க தொடங்கி விடுவேன் என்று மட்டும் நினைக்காதே. சீடனாக இருப்பதற்கு சில பல தகுதிகள் வேண்டும். நம் சம்பிரதாயங்களை பற்றி நீ எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கின்றாய், உன் மனோபாவம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் மெதுமெதுவாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். பிறகுதான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று நான் முடிவு செய்வேன். சரி சுவாமி. நீ இப்படியே மடத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிரு, பிறகு பார்க்கலாம். அடியேன். இப்பொழுது நீ செல்லலாம். ஆகட்டும் சுவாமி. மிக மிக பணிவானவனாக காணப்படுகிறான். ஆனாலும் அவனை குடைந்தெடுத்து விட்டீரே. உமக்கு தெரியாதா பெரிய நம்பி, நான் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பிவிட மாட்டேன். அதிலும் இவன். சரி சரி, அவன் யாராக இருந்தால் என்ன? நம் ஆச்சாரியருக்கு அவனை பிடித்திருக்கிறது. எனக்கு துரதிர்ஷ்டம் பிடித்திருக்கிறது. என்ன திருமலை நம்பி, ஜாதகத்தையே மறுபடியும் பார்த்து கொண்டிருக்கிறாயே, ஏதாவது சந்தேகமா? ஒரு சந்தேகமும் இல்லை. சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி, வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்தில் பகல் 12:27க்கு சுபஜனனம். இந்த விவரங்களை எல்லாம் இன்னொரு முறை சரிபார்த்து கொள்ளலாமா? மாமி, ஜாதகம் கணிப்பது பெரிய திருமலை நம்பிகள். சாதாரணமாகவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மிகவும் கவனமாக செய்பவர் அவர். அதுவும் தற்போது செய்யப்போவது தன் மருமகனின் ஜாதகத்தை கணிக்கும் பணி. நிச்சயம் அதை ஒரு முறைக்கு 4 முறை சரிபார்த்திருப்பார் அவர். இந்த குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவள் நான். கேட்க வேண்டியது என் கடமை.
கேட்டுவிட்டேன். நீங்கள் கேட்டதில் தவறொன்றும் இல்லை மாமி. உண்மையில் ஜாதகத்தை கணித்து எழுத வேண்டியதே நம் அகத்து வாத்தியார்தான். ஆனால் என் மருமானின் ஜாதகத்தை நான் தான் எழுத வேண்டுமென்று ஒரே பிடிவாதமாக இவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏனப்பா திருமலை, மருமகனின் ஜாதகத்தில் அப்படியே ஆழ்ந்து விட்டாயே, என்ன சொல்கிறது ஜாதகம்? சரிதான் திருமலை, உன்னைத்தான் கேட்கிறேன். என்ன கேட்டீர்கள்? சரியாய் போயிற்று. ஜாதகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, ஏதாவது தோஷம் இருக்கிறதா என்று கேட்டேன். நீங்கள் எப்போதுமே இப்படித்தானா? சீமந்த மன்றைக்கு புடவையில் சற்று தீப்பிடித்தவுடன் அபசகனம் என்று சொல்லி எல்லோரையும் நோகச் செய்தீர்கள். இப்போது இப்படியா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. பேஷான ஜாதகம், தோஷமும் இல்லை, ஒன்றுமில்லை. உங்கள் கேள்வியில்தான் எல்லாம் இருக்கிறது. அண்ணா, நன்றாகத்தானே இருக்கிறது ஜாதகம்? நன்றாகவா? ஸ்லாகியத்திலும் ஸ்லாகியமாக இருக்கிறது. சரி, வித்வத் எப்படி இருக்கிறது? அப்பாவை போல ஊர் போற்றும்படி இருப்பானா? பாட்டி, கொஞ்சம் சும்மா இருங்களேன். என்னடி அம்மா, தேருக்கு முட்டுக்கட்டை போடுவது போல் நிறுத்திவிட்டாய்? அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது கேட்டுவிட்டேனா? அதெல்லாம் இல்லை பாட்டி. இன்னும் பெரிய பிராட்டியை காணவில்லை. அவளும் வந்துவிடட்டுமே என்று சொன்னேன். ராமானுஜர் என்றாலே பெரிய பிராட்டிக்கு உயிர். அது மட்டுமல்ல, சித்தி முறை வேறு. ஆமாம் பாட்டி, அவளும் வந்து விடட்டுமே. பக்கத்தில் இருக்கிற சாத்தமங்கலத்திலிருந்து வருவதற்கு இவ்வளவு நேரமா? அதுதான் எனக்கும் புரியவில்லை பாட்டி. காந்திமதி, பெரிய பிராட்டிக்கு கல்யாணமானதே நீங்கள் அனைவரும் மறந்து விட்டீர்களா? புக்ககத்திலிருந்து போட்டது போட்டபடி கிளம்பிவிட முடியுமா? அகத்துக்காரரையும் கையோடு கூட்டிக் கொண்டு வர வேண்டாமா? நீ சொல்வதும் சரிதான் அமுதா. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 40 வருடங்களுக்கு முன்னால் என் தங்கைக்கு நிச்சயதார்த்தம். நான் படபடவென்று கிளம்பிவிட்டேன். என் மாமியார் முகத்தை சிடுசிடுவென்று வைத்துக் கொண்டார். என் அகத்துக்காரரோ மைத்துனிக்கு நிச்சயதார்த்தம் என்ற நினைவே இல்லாமல் அம்மாவுடன் வாத்சல்யத்துடன் உரையாடி கொண்டிருக்கிறார். நான் தவித்து தண்ணீராய் போய்விட்டேன். பாட்டி, பெரிய பிராட்டி ஏன் வரவில்லை என்று கேட்டால் நீங்கள் உங்கள் மலரும் நினைவுகளை நினைக்கத் தொடங்கி விட்டீர்களே. அண்ணா, வாமா, உட்கார். ஆமாம், ஏன் இவ்வளவு தாமதம்? தனியாகவா வந்தாய்? மாப்பிள்ளை எங்கே? வருகிறார் வருகிறார். வண்டியிலிருந்து இறங்கியதும் வண்டி கூலி பிரச்சனை. வண்டிக்காரனோடு பஞ்சாயத்து. என்னடி, உன் அகத்துக்காரர் போகும் இடமெல்லாம் பஞ்சாயத்து தானா? ஊரில் அக்கிரமம் மலிந்து விட்டது. கேட்பாரே இல்லை. சாத்தமங்கலத்திலிருந்து இங்கு அரைக்காத தூரம் கூட இல்லை. 4 காத தூரத்துக்கு கூலி கேட்கிறான் வண்டிக்காரன். அவன் கேட்பதற்கட்டும், நீ கொடுத்தாயோ? கமலநயனரிடமிருந்து அவ்வளவு எளிதாக காசை கறந்து விட முடியுமா என்ன? நான் பாதிதான் கொடுத்தேன். கொடுக்க வேண்டியதுதானே மாப்பிள்ளை. அப்படித்தான் கேட்பார்கள். அவர்களும் பிழைக்க வேண்டும் அல்லவா? சரிதான். அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தால் தலையில் துண்டை போட்டுக்கொண்டுதான் போக வேண்டும். இவ்வளவு கூலி கிடைக்குமானால் நானே நாளையிலிருந்து மாட்டு வண்டி ஓட்டினால் என்ன என்று நினைக்கிறேன். கமலநயனா, மாட்டு வண்டி ஓட்டுவது ஒன்றும் அவ்வளவு சாதாரண காரியமில்லை. உடலை வலுவாக வைத்திருக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். அதெல்லாம் என்னால முடியும். சாதாரணமாக 4 பேர் வந்தாலும் என்னால் மாட்டு வண்டியை ஓட்ட முடியும். ஆனால் என்ன, உங்கள் அளவில் யாராவது வந்தால்தான் சற்று சிரமமாக இருக்கும். என்ன கமலநயனா, கோவிலில் வாங்கியதை மறந்து விட்டாயா? நான்
நான் ஏதோ விளையாட்டாக சொன்னேன் பாட்டி. நீங்கள் எதற்கு இப்பொழுது பழசையெல்லாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஞாபகம் இருக்க வேண்டும் பேரா. யார் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று, என்ன சங்கதி என்றெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம் ஆமாம். நீங்கள் ரொம்பதான் பாட்டி. ஏதோ ஒரு தடவை தவறு செய்து விட்டார் என்றால் எப்போதுமே செய்வாரா என்ன? யார் என்ன தவறு செய்து விட்டார்கள்? நீங்கள் பேசுவது ஒன்றும் புரியவில்லையே. உனக்கு புரியாதுதான் மகளனாச்சியாரே. மாமி, இப்பொழுது நீங்கள் ஒன்றும் புரிய வைக்க மெனக்கட வேண்டாம். இதை அப்படியே விட்டு விடுங்கள். அக்கா, ராமானுஜரை கொடு. வா, 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 வா. நன்றாக பயிற்சி எடுத்துக்கொள் பெரிய பிராட்டி. அடுத்த வருடம் இவனை போல் உன் கையில் ஒரு குழந்தை இருக்க வேண்டும். போங்கள் பாட்டி. இதில் என்னடி வெட்கம்? எனக்கு கல்யாணமாகி எண்ணி 9ஆம் மாதம் 9வது நாளில் வெங்கடேசன் பிறந்து விட்டான். திருமலை வெங்கடேசனா பாட்டி? இல்லடா அம்பி, என் மூத்த பிள்ளை வெங்கடேசன். வெங்கடேசனுக்கு பிறகு வரதராஜன், திருவரங்கன், ஆதிகேசவன் என்று எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லையோ? ஏன் இல்லை, அடுத்தடுத்து 9 ஆண்டுகளில் 9 ஆண் சிங்கங்களை பெற்றெடுத்தேன். பெரிய பிராட்டி, திருமணமானதிலிருந்து குழந்தைகளை பெற்றெடுப்பதையே இந்த பெண் சிங்கம் முழு நேர வேலையாக செய்திருக்கும் போல் இருக்கிறதே. சோமயாஜி, பாட்டி கேட்டாள், குழந்தை ராமானுஜன் ஊர் போற்றும்படி இருப்பானா என்று. குழந்தை உலகமே போற்றும்படி இருப்பான் என்று ஜாதகம் சொல்கிறது. கேட்டாயா காந்திமதி? உன் பிள்ளை உலகமே போற்றும்படி வாழ்வானாம். இதை கேட்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் ஜாதகத்தை பார்த்தபோது கூட சொன்னார்களாம், இவன் பெரிய ஜமீன்தார் ஆகுவான் என்று. நடந்ததா? தர்பையை இடுக்கிக் கொண்டு தட்சணை எவன் அதிகமாக கொடுப்பான் என்று நான் பாடுபடுவது எனக்கல்லவா தெரியும். மாப்பிள்ளை, உங்கள் ஜாதகத்தை தவறாக கணித்திருப்பார்கள். அதை விடுங்கள். இப்போது உங்களுக்கு என்ன குறைச்சல்? வாழ்க்கை நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது. ஏதோ போய்கொண்டிருக்கிறது. காந்திமதி, நன்றாக கேட்டுக்கொள்ளம்மா. ராமானுஜன் சாதாரண குழந்தை அல்ல. எண்ணெய் ஆடும் செக்கிலிருந்து வெளியே தெரித்து விழுந்த எள். இவன் ஜாதகத்தில் பல விஷயங்கள் எனக்கு சூக்ஷ்மமாக தெரிகின்றன. இவன் பெரிய பரோபகாரியாக இருப்பான். மனிதர்களுக்கிடையே இருக்கும் பேதங்களை களைய வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பான். இந்த ராமானுஜன் வருங்காலத்தில் இந்த உலகமே மெச்சும் பெரிய மகானாக இருப்பான். பல பிரச்சனைகளை கையாண்டு ஜொலிக்கப் போகிறான். அவன் என்ன சொல்ல போகிறான் என்று உலகமே கூடி நின்று கொண்டாடப் போகிறது. பெற்றோரும் மற்றோரும் ஊராரும் உலகத்தாரும் மெச்சுகின்ற அளவிற்கு இந்த ஜாதகத்திற்குரியவன் விளங்கப் போகிறான். இது என்ன சாதாரண குடும்பமா? ராமானுஜரின் தந்தை கேசவ சோமயாஜி சாதாரணமானவரா? எப்படிப்பட்ட சிந்தனையாளர்! சோமயாஜிக்கும் என் தங்கைக்கும் பிறந்த இந்த ராமானுஜர் உலகமே போற்றும் பெரிய மகானாகப் போகிறார். இன்னும் இதை மட்டும் சொல்கிறீர்கள்? குழந்தை பெரியவனாகி எவ்வளவு செல்வத்தை சேர்ப்பான்? அதை சொல்லுங்கள். பொருளாதாரமும் வாழ்க்கைக்கு அவசியம் அல்லவா? பொருளாதாரம் மட்டும் போதாது, செழுமையும் மனிதர்களுக்கு அவசியம். நெல், காய்கறிகள், பழங்கள் போன்ற உணவு வகைகள் செழுமையாக இருந்தால்தான் நாடு வளம் பெறும்.
கல்விதான் மிகவும் முக்கியம். சாஸ்திர ஞானமும் பகவத் ஞானமும் ஒருவருக்கு இருந்தால் அவர் எந்த நிலையிலும் ஆனந்தமாக வாழலாம். ஆகையால் ஞானத்தை கொடுக்கும் கல்வியே ஒருவருக்கு இன்றியமையாததாகும். வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம். என் குழந்தை பிராயத்தில் பார்த்திருக்கிறேன். குழந்தை என்னவாக போகிறான் என்று தெரிந்து கொள்ள அதன் முன் நிறைய பொருட்களை வைப்பார்கள். ஒரு தட்டில் பொற்காசுகள், ஒரு தட்டில் நாணயங்கள், ஒரு தட்டில் கொழுக்கட்டை போன்ற பக்ஷணங்கள், ஒரு தட்டில் திவ்ய பிரபந்தம், இத்தியாதியும் இருக்கும். குழந்தை பொற்காசுகள் இருக்கும் தட்டை தொட்டால் பொருள் சேர்ப்பதில் குறியாக இருப்பான். தானியங்களை தொட்டால் விவசாயத்தில் நாட்டமுடையவனாக இருப்பான். பக்ஷணங்களை தொட்டால் போஜனப்பிரியனாக இருப்பான். திவ்ய பிரபந்தத்தை தொட்டால் பக்திமானாக விளங்குவான். என்ன கமல நயனரே, நீங்கள் குழந்தையாக இருந்தபோது எதை தொட்டீர்கள்? அதில் என்ன சந்தேகம் அமுதா? கமலநயனன் கொழுக்கட்டை தான் எடுத்திருப்பான். பாட்டி போதும், பொக்கை வாய் கிழிந்து விட போகிறது. நீங்கள் சொல்வது நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. ராமானுஜனின் விருப்பம் என்ன என்பதை நாமும் பார்த்து விடுவோம். ராமானுஜா, போய் தொடு. நீ எதை விரும்புகிறாயோ அதை தொடு. ராமானுஜா, பொற்காசுகள் உள்ள தட்டை தொடு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொற்காசுகளை தொடு. ராமானுஜா, எதை தொடப் போகிறாய்? கொழுக்கட்டை தான். குழந்தை வேறதை தொடும். இல்லை, அவன் காசுகளை தான் தொடுவான்.